Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ போன எபிசோட் ஆஃப் தி ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு ஹுக் அண்ட் எப்போல்லாம் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுதோ அப்போல்லாமே வந்து இந்த யூஸ் எஃபெக்டில் நம்ம என்ன மெத்தட் கொடுக்குறோமோ அந்த மெத்தட் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு போட்டுட்டு அதோட ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனையோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனையோ நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ ஒரு எலமெண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுதோ. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா யூஸ் எஃபெக்டில் நம்மளால் டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ண முடியும். அண்ட் அந்த டிபெண்டன்சி வந்து ஒரு டிபெண்டன்சி அரேவாக நீங்கள் ஆட் பண்ணலாம். மல்டிபிள் எலமெண்ட்ஸை டிபெண்டன்சியாக ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த டிபெண்டன்சி அரே எம்டிஆர் நம்ம விடுறோங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது அண்ட் அந்த டேட்டாவை எப்படி நம்ம அப்ளிகேஷனில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து நான் போன வீடியோலேயே வந்து யூஸ் எஃபெக்டோட ஒரு யூஸ் கேஸாக வந்து இதை நான் சொல்லியிருந்தேன். டேட்டா ஃபெச் பண்ணுறது யூஸ் எஃபெக்டில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா ஃபெச்சிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு ரெண்டு இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்டை யூஸ் பண்ணுறோம். பேக் எண்டில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நோட் ஜேஎஸோ, ஃப்ளாஸ்கோ, ஜாங்கோவோ, ஸ்ப்ரிங் பூட்டோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் தான் என்னன்னா, அது வந்து ஒரு யூஆர்எல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த யூஆர்எலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேக் எண்ட் கொடுக்கும். பட் நம்ம இந்த கோர்ஸில் ஃப்ரண்ட் எண்ட் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரியாக்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த பேக் எண்ட் போர்ஷனுக்கு ரொம்ப நம்ம டீப்பாக போகலை. ஸோ அதனால நம்ம ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, ஆல்ரெடி வேற யாராச்சும் ஒருத்தங்க இன்டர்நெட்டில் ஒரு பேக் எண்டை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுத்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, லோக்கலாகவே ஜேசன் சர்வர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டம்மி டேட்டாவை ஜேசன் சர்வர் வச்சு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து வர்ற ஒரு டேட்டா மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் பேக் எண்டும் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இது வந்து ரியாக்ட் கோர்ஸ், ஸோ இதில் வராது. இந்த கோர்ஸ் முடித்த உடனே நம்ம நோட் ஜேஎஸ் கோர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் மர்ன் ஸ்டாக்கே கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டென்ஷன். ஸோ அதனால் நோட் ஜேஎஸ் கோர்ஸ் வர்றப்ப இதை பற்றின உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இன்டர்நெட்டில் ஆல்ரெடி பேக் அண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, இந்த ஜேசன் நான் இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் .typicode.com அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட பார்க்குறேன். சப்போஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் போடல அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா திரும்ப போடுவேன். ஆக்சுவலி போன வாட்டி வந்து ராகுல் சுப்ரீமசி கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து நான் லைக் 2024 ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட் பண்ணுற ஆள் தான். ஹி இஸ் அ வெரி நோன் ஃபாலோவர் ஆஃப் கொடைவோ. ஓகே, ஸோ இந்த jasonplaceholder.typicode.com. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களே இந்த ரீசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா /posts அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்டில் 100 போஸ்ட் இருக்குதான், /comments அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டில் 500 கமெண்ட்ஸ் இருக்குதான், /albumஸில் 100 ஆல்பம்ஸ் இருக்குது, /photos 5000 ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த jasonplaceholder.com/typicode இருக்கு இல்லையா? இதில் வந்து இதோட எண்டில் வந்து ஒரு ஸ்லாஷை போட்டுட்டு இந்த நான் போஸ்ட்ஸ் ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி யூசர்ஸ் போய் பார்ப்போம். யூசர்ஸ் போனீங்கன்னா அது நம்மளுக்கு இப்படி ஒரு ஜேசனாக கொடுக்குது. ஸோ அதில் இருக்கிற ஆல் யூசர்ஸோட டேட்டா வந்து இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு காமிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இது வந்து இந்த /users ஒரு எண்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து எப்படி எடுக்கலாம்? நம்ம வந்து போஸ்ட்டே எடுத்து பார்ப்போம். ஓகே, போஸ்ட்டில் தான் வந்து நிறைய டேட்டா இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 போஸ்ட்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டேட்டாவை
இங்கே இருக்குது, இந்த யூஆர்எல்ல இருக்குது. இதை நம்ம எப்படி நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷனில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த யூஆர்எல் நமக்கு தேவை. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துக்கிறேன். வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்குள்ள நான் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்னா fetch அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த fetch ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த ஏபிஐ என் பாயிண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக இந்த யூஆர்எல்லை கொடுத்தா போதும். சரியா? ஸோ fetch அப்படின்னு போட்டுட்டு இந்த என் பாயிண்டோட யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். அது எந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராமிஸாக நம்மளுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் இது ஒரு ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணுது? அகைன் ப்ராமிஸ் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இல்லை கொஞ்சம் ரஸ்டியாக இருக்கீங்க, கொஞ்சம் ப்ரெஷ்அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸில் ப்ராமிஸ்னு தனியாக எபிசோட்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இந்த ஃபெச் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணுது. எதனால் அப்படின்னா அந்த என் பாயிண்ட்டில் போயிட்டு டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டைம் ஆகும்னா ப்ராமிஸ் என்ன பண்ணும், நான் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகும் இல்லையா? ஸோ இந்த ஃபெச் ஒரு ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ப்ராமிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் வந்தாலே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா .then போட்டு ஃபர்தராக அதில் வந்து நம்ம கோட் எழுதுவோம் இல்லையா? ஸோ .then அப்படின்னு போட்டோம்னா இங்கே அதுவே காமிக்குது பாருங்க, ரெஸ்பான்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ இந்த ஃபெச் ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நம்ம என் பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணிட்டு வரோம். அண்ட் அதில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெஸ்பான்ஸை இந்த தென்னில் வந்து நம்ம வாங்குறோம். அந்த ப்ராமிஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை தென்னில் வாங்குறோம். வாங்கிட்டு இதை வச்சு நம்ம ஃபர்தராக சில வேலைகள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இந்த ஃபெட்சில் போயிட்டு நம்ம /posts அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இது என்ன பண்ணுது, ஆக்சுவலாக ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டை அனுப்புது. ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் கெட் ரெக்வெஸ்ட்டு, புட் ரெக்வெஸ்ட்டு, போஸ்ட் ரெக்வெஸ்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மாதிரி இங்கே ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டை நம்ம அனுப்புகிறோம். ஸோ அங்கேருந்து வர்ற டேட்டா எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டு வரோம். அதெல்லாமே வந்து நம்ம ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்டிடிபியில் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம கெட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். கெட்னா அதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வாங்குற ரெக்வெஸ்ட். ஸோ அங்கே கிடைக்கிற ரிட்டர்ன் வர்ற டேட்டா எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுறத நான் ஒரு ரெஸ்பான்ஸாக வாங்கிக்கிறேன், ரெஸ்பான்ஸுங்கிற பேரில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நீங்கள் ப்ராக்கெட்ஸில் கூட கொடுக்கலாம், இது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஒரே ஒரு டேட்டா தானே வாங்குறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை உங்களுக்கு console.logல பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் யா கேபிட்டல் லெட்டராக போட்டிருக்கேன்னா மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் வெப்சைட்டில் /posts அப்படிங்கிற என் பாயிண்டில் ஒரு கெட் ரெக்வெஸ்ட் வாங்கி அதை நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சு அதை நம்ம console.logல பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, என்ன பிரச்சனைனா நான் வந்து சர்வர் ரன் பண்ணவே இல்லை, npm run dev. ஓகே ஓகே, இப்போ இன்ஸ்பெக்ட் போனோம்னா கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ்னு 2 தடவை வந்திருக்கு. இந்த யூஸ் எஃபெக்ட் கால்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின விஷயங்கள். இதை வந்து நம்ம erase பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 விஷயம் வந்திருக்கு. 2 தடவை வர்றதுக்கான காரணம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்ட்ரிக்ட் மோடில் ரன் பண்ணுறதுனால அது வந்து 2 தடவை ரெண்டர் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஆகவே ஆகாது, ஏன்னா நம்ம இங்கே வந்து டிபெண்டன்சி அரேயில் நல் தான் கொடுத்துருக்கோம், ஐ மீன் எம்டி டிபெண்டன்சி அரே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஜேசன்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்திருக்கிறது, இந்த ரெஸ்பான்ஸ்னே போட்டே வந்திருக்கு இல்லையா, ரெஸ்பான்ஸை நம்ம ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த console.logக்கு பதிலாக, இல்லை அது வேணால் இருந்துட்டு போகுது, console.logக்கு அப்புறமா நான் என்ன எழுதுறேன், இல்லை இது அடுத்தடுத்த லைன்லேயே நானும் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம விருப்பம் தான், உங்களுக்கு பார்க்க அந்த ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் அப்போ தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா
அடுத்தடுத்த ஃபார்மேட்டில் அடுத்தடுத்த லைனில் எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் என்ன பண்ணுறேன், இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படி தானே. ஸோ இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இதை அடுத்த தென்னில் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி ரெஸ்பான்ஸை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே திரும்ப வர்றதுல இதில் இன்னொரு தென் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி தென் நீங்கள் எத்தனை தடவை வேணால் போட்டுகிட்டே போகலாம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆல்ரெடி பார்த்தது தான். தென்னில் போட்டுட்டு இப்போ நான் வந்து டேட்டா அப்படிங்கிற பேரில் இதை வாங்குறேன். ஓகே, டேட்டா அப்படிங்கிற பேரில் வாங்கி இதை நான் console.log கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே ஒரு லைன் இருக்குது அப்படிங்கிறதுனால, என்னடா கன்சைல்னு போயிடுச்சா, ஒரே ஒரு லைன் இருக்குங்கிறதுனால நான் வந்து இது பண்ணல, கர்லி பிரேஸ் போடாமல் எழுதியிருக்கேன். அது உங்களோட விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபெட்சில் அதை வாங்கிட்டு அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஜேசனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவாக மாறினதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் அதோட சேர்ந்து இதெல்லாம் தான் டேட்டா. ஓகே, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா. நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வாங்கினா மட்டும் பத்தாது, ரெஸ்பான்ஸை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டா ஃபார்மேட்டை கிடைக்கும். இப்போ இது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி, ஐடி, டைட்டில், யூசர் ஐடி எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவைப்பட போகிற டேட்டா. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஜேசனுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த டாட் தென் போட்டு எழுதுறது வந்து ஒரு காமனான விஷயம் தான். ப்ராமிஸ்னாலே நம்ம அதை இப்படி தான் டீல் பண்ணுவோம். ஓகே, அகைன் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸில் இருக்கிற அந்த ப்ராமிஸை திரும்ப ரீகால் பண்ணிட்டு வாங்க. சரி, இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக அது ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணுது. அண்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் போய் இங்கே போய் நம்ம ஏசிங் கொடுக்கறது சரி இருக்காது. ஸோ அதனால் ஏசிங் பற்றி நீங்கள் இப்போதைக்கு யோசிக்க வேணாம். பட் இது ஒரு ப்ராமிஸ் அண்ட் அதை நம்ம வந்து தென் வச்சு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ அந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் வெப்சைட்லேருந்து நம்ம டேட்டா வாங்கிட்டோம். அந்த வாங்கின ரெஸ்பான்ஸை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதை டேட்டாவாக பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேவா? ஆனால் இதில் இருக்கிற டேட்டா நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான டேட்டாலாம் வந்து இந்த HTML ஃபுல் கோர்ஸு, இந்த இமேஜ், இந்த ப்ரைஸு, இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கிறோம் இங்கே ஆக்சுவலி. அப்படி தானே? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு லோக்கல் சர்வர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இதை வைக்க போகிறோம். ஆனால் பேக் எண்டே இல்லாமல் அதை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜேசன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா? அந்த ஜேசன் சர்வர் பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் ஒரு டேட்டாவை கொடுத்தா போதும், அதை லோக்கல் ஹோஸ்டில் ஒரு பேக் எண்டாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அதுவே மாற்றி உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்ஸை கொடுக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹோம் டைரக்டரியில் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், டேட்டா அப்படிங்கிற பேரில். அண்ட் இந்த டேட்டாக்குள்ளே நான் வந்து டம்மி டேட்டா டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தானே அப்படியே நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த மொத்த லிஸ்ட்டையும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஜேசனுக்குள்ளே வைக்க போகிறோம். ஓகே, ஏன்னா இதுதான் நம்மளோட டிபியாக இருக்க போகுது. ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டில் இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, சும்மா நல் கொடுக்குறேன். ஓகே, இனிஷியலாக அது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் இங்கே போய் பார்க்க வேண்டாம், ஒன்றும் லோடாக இருக்காது, ஏன்னா டேட்டாவே இல்லை அதுகிட்ட. ஓகே, ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. இவன் கீழே இடைஞ்சலாக இருக்கான், தள்ளி விட்டுருவோம். சரி, இப்போ இந்த டம்மி டேட்டா டாட் ஜேசனில் நம்ம அந்த வேல்யூஸ் அப்படியே போட்டிருக்கோம். பட் இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் ஆக்சுவலாக மாற்றணும் இல்லையா? ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து கோர்சஸ் அப்படி தானே. ஸோ கோர்சஸ் அப்படின்னு போட்டு இந்த அரேயை நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் இது வந்து ஆஸ் அ ஹோல் இதுவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்படி நம்ம போட்டுடுறோம். அண்ட் இந்த கோர்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவும் கோர்ஸில் இருக்கணும். யா, ஓகே. ஸோ கோர்சஸ் அப்படிங்கிற
இது வந்து ஒரு என்டிட்டி இல்லையா, இந்த ஒரு என்டிட்டி, அதாவது இந்த ஜேசன் சர்வரை பொறுத்த வரைக்கும் ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட இதுலேயுமே பார்த்தீங்கன்னாலே ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் வெப்சைட்லையுமே வந்து அவங்க ரீசோர்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, ரீசோர்ஸஸ் அப்படின்னு போட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசோர்ஸ். சப்போஸ் நம்ம கோர்சஸ் மாதிரியே வந்து யூசர்ஸ்னு இன்னொன்று கிரியேட் பண்ணிங்கன்னா அது இன்னொரு ரீசோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹை லெவலில் இருந்து அதுக்குள்ளே ஒரு அரே வைக்கிறோம் இல்லையா, ஒரு லிஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர்லைனாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே எரர். என்ன எரர் அப்படின்னா, ஜேசனில் வந்து நம்மளால் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்க முடியாது, டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்தாகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் கண்ட்ரோல் எஃப் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும், சர்ச் பண்ணுறதுக்கு வரும், ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வரும் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு டாகல் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம கோடை சிம்பிள் திருப்பி போட்ட மாதிரி ஒரு லோகோ, அதை அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 2 லைன் வந்துடும். ஸோ இப்போ மேலே வந்து நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும், அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, மேலே நான் ஐடின்னு கொடுத்துருக்குறேன், அண்ட் அதுக்கு ரீப்ளேஸ்க்காக வந்து டபுள் கோட்ஸ்குள்ள ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து இங்கே 2வது பட்டன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண உடனே எல்லா இடத்துலையும் ஐடின்னு இருந்தது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற ஐடியா மாறிடுச்சு. பார்த்தீங்களா, இதே மாதிரி இது நான் ஒரு இதுக்காக போய் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால டேரெக்டாக இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே நேமுக்கு பதிலாக இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ரீப்ளேஸ் ஆல். அதே மாதிரி ப்ரைஸ்க்கு பதிலாக டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரைஸ், ரீப்ளேஸ் ஆல். இமேஜ் டபுள் கோட்ஸ்குள்ள இமேஜ். எவ்வளோ ஈஸியாக வேலை முடியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் ப்ராபப்ளி, ஏதோ அரிய வகை விஷயம் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைவேன். பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபீச்சர், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து ஐடி இமேஜ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இவெல்லாம் வந்து அப்படியே இருக்கான். இவெல்லாம் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து அப்படியே இம்போர்ட் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். பட் இங்கே நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது, ஜேசனில் வந்து நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் இல்லை இல்லையா, ஸோ அதனால் அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன், URL, அதாவது அந்த லொக்கேஷன் பேசிக்லி. ஸோ பேஸ்ட் டபுள் கோட்ஸ். அதே மாதிரி அடுத்தது ஜேஎஸ் தான் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். இமேஜ்னு வர்றப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. இமேஜை வச்சு இப்போ நம்ம லோக்கலாக வச்சுட்டு அப்படியே அங்கேருந்தே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து டேட்டாவை எல்லாமே வந்து லோக்கல் சர்வர்லேருந்து எடுக்கிறதுனால இமேஜும் நம்ம அங்கேருந்து எடுக்கணும். அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன், ஈஸி தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இமேஜோட லொக்கேஷன். அங்கேருந்து எடுத்து போட்டோமா, இப்போ இங்கே தேவையில்லை, இங்கேருந்து நான் டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி யூஸில் இல்லை அவன். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ இதுதான் வந்து நம்மளோட டம்மி டேட்டாபேஸ். ஓகே, இந்த டம்மி டேட்டாபேஸில் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசோர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் அந்த ரீசோர்ஸில் வந்து நம்ம இத்தனை வேல்யூஸ் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இது எல்லாமே அதில் இருக்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும் இல்லையா, இது வந்து இப்போ சும்மா டம்மியாக தான் இருக்குது, இதை வச்சு நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து நம்ம ஜேசன் சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டம்மி டேட்டா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜேசன் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்ன அப்படின்னா npx ஜேசன் சர்வர். நம்ம யூஸ்வலாக வந்து npm யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல npx யூஸ் பண்ணுறோம். npx வந்து இன்ஸ்டால் பண்ணாமே அப்படியே யூஸ் பண்ணும். ஓகேவா, ஒரு பேக்கேஜை அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, npxங்கிறத யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ npx ஜேசன் சர்வர் -watch data/dummydb.json அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அர்த்தம்னா, இந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற டம்மி டிபி, ஆக்சுவலி டம்மி டேட்டா அப்படிங்கிற பேரில் தானே வச்சுருக்கோம், டம்மி டேட்டா. ஓகே, ஸோ data/dummydata.json அப்படிங்கிற ஃபைலை வாட்ச் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற இதெல்லாத்தையும் தான் வந்து நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட்டாக கொடுக்க போகுது. அண்ட் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனா ஒரு டேப் கிட்ட. ஓகே,
ஸோ நம்ம வந்து போர்ட் 5000 சம்திங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ரியாக்டில். யா 5173 ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு போர்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து போர்ட் 3000 யூஸ் பண்ணுற சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஹைஃபன் ஸ்டாட்டிக் ./data அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எதுக்காக அப்படின்னா, இதுக்குள்ள வேற ஏதாவது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வேற ஏதாச்சும் ஆசெட்ஸோ வேற எதுவும் வச்சிருந்தோம் அப்படின்னா அதையும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் ./data அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வைக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த டேட்டாக்குள்ள வேற இது வேணும். டேட்டாவில் இருக்கிற எல்லாத்தையும் தான் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் தான் நம்ம லோட் பண்ண சொல்றோம். ஸோ அப்போ அந்த ஆசெட்ஸ் வந்து டேட்டாக்குள்ளே இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இந்த ஆசெட்ஸ் அப்படியே எடுத்து நான் டேட்டாக்குள்ளே போட்டுடுறேன். ஓகே, மூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ டேட்டாக்குள்ளே ஆசெட்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே அந்த இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு கமாண்டை மட்டும் நான் ரன் பண்ணால் போதும், எனக்கு லோக்கலாக வந்து இதெல்லாமே ஹோஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் இந்த கமாண்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சப்போஸ் நான் போடுறேன்னா தயவு செஞ்சு ஞாபகப்படுத்துங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆல்ரெடி இருக்கிற டெர்மினல் வந்து இதில் ரன் ஆகுது. அதாவது நம்மளோட வீட்டை ரியாக்ட் ப்ராஜெக்டாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதுக்கு அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை அமுக்குனீங்கன்னா புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த கமாண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் வேறு நேம் வச்சுருக்கீங்கன்னா வேறு நேம் அடிங்க, பட் மற்றபடி இந்த கமாண்ட் ஷுட் ஒர்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்துடுச்சு. பட் உங்களுக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, ஜேசன் சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஒரு ஒய்யை அடித்து ஒய்யை கிளிக் பண்ணி என்டர் அமுக்குனீங்கன்னா மட்டும் போதும். ஒய் அண்ட் என்டர் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப மட்டும் அது கேட்கும். ஒய் அண்ட் என்டர் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் இங்கே என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துட்டான் பாருங்க, localhost 3000/courses அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசரில் போயிட்டு அதை லோட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இதுதான் நம்ம ஜேசன் டிபியில் வச்சிருக்கிற டேட்டா. அந்த டேட்டா எல்லாம் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகே, அண்ட் /courses அப்படின்னா இந்த கோர்சஸ் அப்படிங்கிற ரீசோர்ஸ்ல இருந்து இதை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம அங்கேருந்து வாங்கின டேட்டா, அது அப்படியே இங்கே காட்டுது. ஸோ லோக்கல் ஹோஸ்டில் நம்ம வந்து ஜேசன் சர்வர் யூஸ் பண்ணி நம்மகிட்ட வச்சிருக்கிற ஜேசனாக இருக்கிற டேட்டாவை இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலாம், ஃபெட்ச்னு ஒன்று எழுதியிருப்போம் இல்லையா? அந்த ஃபெட்ச்னு எழுதின இடத்துல அந்த ஆல்ரெடி இருக்கிற யூஆர்எலுக்கு பதிலாக இதை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, நான் அந்த கீழே இருக்க டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக தான். ஸோ இந்த ஃபெட்சில் ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கிற கோர்சஸை கொடுத்துட்டோம். அண்ட் அதில் இருக்கிறது வந்து ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ண போதா, அந்த ப்ராமிஸ் வந்து ரெஸ்பான்ஸாக வாங்கி நம்ம ஒன்று console.log பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஓகே. அண்ட் அதை திரும்ப என்ன பண்ணியிருக்கோம், console.log மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த டேட்டா எங்கே தேவை, கோர்சஸ் அப்படிங்கிற வேரியபிளில் தேவை. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கோர்சஸ்க்கு அதை செட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த .thenக்குள்ள செட் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு செட்டர் மெத்தட் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு ஸ்டேட் வேரியபிள். அண்ட் இதுக்குள்ளே நான் இந்த டேட்டாவை அப்படியே கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டேட்டா அப்படின்னு வாங்கணும். டேட்டாவை வாங்கிட்டு இதை நான் அப்படியே பண்ணுறேன். ஏன்னா இந்த .thenக்குள்ளேயும் நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் எழுதுகிறோம். ஸோ டேட்டா அப்படிங்கிற பேரில் அந்த ரெஸ்பான்ஸ் ஜேசனாக மாற்றினதை டேட்டாவாக வாங்கிட்டு அதை செட் கோர்சஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் யூஸ் எஃபெக்டோட போன வீடியோவில் நான் ஒன்று தெளிவாக சொல்லியிருப்பேன், பண்ணவே கூடாதுன்னு. என்னன்னா, ஒரு ஸ்டேட்டை யூஸ் எஃபெக்ட்குள்ளே அப்டேட் பண்ணாதீங்க, ஏன்னா அது இன்ஃபனைட் லூப்பாக திரும்ப திரும்ப ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நானே அப்படி பண்ணுறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இது ஒன் டைம் ஒன்லி ரன் ஆக போகிறது. ஏன்னா நம்ம எம்டி டிபெண்டன்சி அரே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல அது பிரச்சனையாக வராது. ஓகேவா? ஸோ செட் கோர்சஸில் டேட்டா அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல கோர்சஸில் டேட்டா வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவுட்புட் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சொல்லுவான். எதனால் அப்படின்னா, cannot read properties of null அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த என் பாயிண்டில் டேட்டா இருக்குது, பட் அதை ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அந்த டைம் ஆகிறதுக்குள்ளேயே, அது ரீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்மளோட ரியாக்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணுது. ஓகேவா? அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இது வந்து கோர்சஸ் அப்படிங்கிறதுல தான் செட் பண்ணுறோம். இந்த கோர்சஸில் வேல்யூ செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அவனை தூக்கி விட்டுறலாம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த மேப் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் எரரில் பார்த்தீங்கன்னாலே இந்த மேப்பில் எரர் இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நான் சார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டேன், ஸோ அதில் எரர் வராது. அண்ட் மேப்பில் எரர் இருக்குது, மேப்பில் தான் மாறி மாறி எரர் வருது. இந்த கோர்ஸ் லிஸ்ட் காம்பனண்ட்டு இது எல்லாமே வந்து மேப்பில் தான் எரர் வருது. ஏன்னா அந்த கோர்சஸ் அப்படிங்கிற வேரியபிளோக்கு இன்னும் வேல்யூ செட் ஆகலை. பட் அதுக்கு ஏன்னா ஃபெச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஒரு ப்ராமிஸ், இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு வேல்யூ வராது, வரும் அப்படின்னு சொல்ல தான் செய்கிறோம். ஸோ அந்த டைமில் இவன் ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இவனுக்கு பிரச்சனை வருது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். இஃப் நாட் ஆஃப் கோர்சஸ், அதாவது அது நல்லா இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஒரு சாதாரண எம்டி ஃப்ராக்மெண்ட்டை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா வருது, இமேஜ் வரல, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம டீல் பண்ணுவோம். பட் மற்றதெல்லாம் வருது. இதற்கான காரணம் என்னன்னா நம்ம கோர்சஸ் வந்து லோட் ஆகாத பட்சத்தில் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். கோர்ஸ் லோட் ஆனால் மட்டுமே அதை வச்சு மேப் பண்ண போகுது, அதை வச்சு கோர்ஸ் லிஸ்ட்டையும் அந்த டம்மி பட்டனையும் ரிட்டர்ன் பண்ண போகுது. மேப் ஆகலை, அதாவது கோர்சஸ் எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட்டை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த எரர் வர்றத வராமல் பார்க்குறோம். ஓகேவா, பட் ஆக்சுவலாக இதுக்கு இதோட பெட்டரான எரர் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கோர்சஸ்க்கு டேட்டா லோட் ஆயிடுச்சு அப்படின்னா காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதனால காம்போனன்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் ஆகிறான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை, ஒன்று வேறு சைஸில் இருக்குது. அதுக்கான பிரச்சனை என்னென்னா இமேஜ் இல்லை. இமேஜ் இல்லைங்கிறதுனால தான் ரெண்டு பிரச்சனையும் வருது. ஸோ இமேஜ் ஏன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் இதையும் சேர்த்து லோட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக்கான இமேஜஸையும் சேர்ந்து தான் அது லோட் பண்ணியிருக்கணும். பட் அது வராததுக்கான காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த டம்மி டேட்டாவில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் தான். ஓகே, இது வந்து ஆசெட்ஸில் HTML.jpg அப்படிங்கிற URL ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அது ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கிற இந்த assets.html அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நான் அதை எப்படி காட்ட போகிறேன் உங்களுக்குன்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 எடுத்துக்கிட்டு புது டேப்பில் இவனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம், HTML அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். assets/html. ஓகே, ஏன் பிரச்சனை வருது, .jpg. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்டில் assets/html.jpg அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த இமேஜ் இருக்க தான் செய்யுது. பார்த்தீங்களா, இது ஏன் மூஞ்சி தான். ஸோ அது ஏன் இங்கே காட்டலை அப்படின்னா நம்ம சும்மா assets/html.jpg அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த முன்னாடி வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிறத சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் அதை ஆட் பண்ணுறேன், ஏன்னா அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. நம்ம முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம், அது ரிலேட்டிவ் பார்த்தா இருந்ததுனால ./ அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தோம், பிரச்சனை இல்லை. பட் இப்போ வந்து அதையும் தனியாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த பிரச்சனை. ஸோ இவனை நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அதை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா எல்லாமே இமேஜோட லோட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேசிக்காக ஃபெச்சிங் டேட்டா எப்படி ஃபெச் பண்ணணும், அதை எப்படி இங்கே காமிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஜேசன் ஆப்ஜெக்ட்லேருந்து வாங்கினதை நம்மளோட டேட்டா தான், அது நம்ம கிரியேட் பண்ண டேட்டா தான். அதே வந்து எப்படி நம்ம ஸ்டேட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து யூஸ் எஃபெக்ட்குள்ளவே நம்ம பண்ணுற விஷயங்கள். ஃபெச் ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அதை வச்சு தென் சொல்லிட்டு எப்படி அந்த ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஏபிஐஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப குரூஷியலான பார்ட் ரியாக்டில். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா இங்கேருந்து எடுக்க தான் போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அகெயின் ப்ராமிஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ராமிஸ் வீடியோ திரும்ப ஒருக்கா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி, அதை வச்சு ஜேசன் சர்வராக ரன் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான ட்ரைட் அவுட். ஸோ ஒரு ஜேசன் சர்வர் லோக்கலாக ரன் பண்ணி அதில் இந்த மாதிரி டேட்டா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது டெம்பரரியாக நம்மளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் தனியாக டெவலப் பண்ணுவாங்க, யூஸ்வலாக பேக் அண்ட் தனியாக டெவலப் பண்ணுவாங்க. நம்மலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அது வேற. பட் தனித்தனியாக பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜேசன் டேட்டா வச்சுக்கிறது வந்து ரியாக்ட் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜேசன் சர்வர் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ பேக் அண்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்க போஸ்ட்மேனு அல்லது ஸ்வாகர் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு டேட்டா எங்கிறதா வரணும்ல, சும்மா வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜேசன் சர்வர் வச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நான் வந்து இந்த கமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். சப்போஸ் நான் கொடுக்கலன்னா உங்களில் யாராச்சும் ஒருத்தர் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம், அல்லது இந்த கமெண்டே கொடுத்து நீங்கள் அப்படி டேரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங்கும் லோடிங் பேஜ் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து நம்ம டேட்டா ஒழுங்காக இல்லை அப்படின்னா சொல்லி எம்டி ஃப்ராக்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக லோடிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எரர் ஹேண்ட்லிங் அண்ட் லோடிங் கமிங் நெக்ஸ்ட் எபிசோட். இந்த வீடியோவில் நடத்தலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.